ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், இப்போ 2ன்ற நம்பர் 6 கூட ரிலேட் ஆகிருந்தது அப்படின்னா 6 வந்து எந்த நம்பர் கூட ரிலேட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட கண்டினியூட் ப்ரொபோர்ஷன். இப்போ வந்து 2 வந்து 6 ஆயிருக்குன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து மல்டிபிள் பை 3 ஆயிருக்கு. அப்போ 6 வந்து இங்கே மல்டிபிள் பை 3 பண்ணும்போது 18 ஆயிருக்கும். ஸோ இங்கே கடைசி நம்பரும் இந்த முதல் நம்பரும் ஒரே மாதிரி கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். 3, x, 12 வந்து ஒரு கண்டினியூட் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் எக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 வந்து எக்ஸ் கூட ரிலேட் ஆகிருந்தது அப்படின்னா திருப்பி எக்ஸ் வந்து உங்களோட 12 கூட ரிலேட் ஆகணும். அப்போ இந்த எக்ஸோட பிளேஸில் வர வேண்டிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்றத இந்த கொஸ்டினோட வந்து மேக்ஸிமமான மீனிங். இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2 டேர்மோட மல்டிப்ளும் இந்த 2 டேர்மோட மல்டிப்ளும் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். மேலே கூட பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 18 இருக்குது. 2 18 சார் வந்து 36, 6 6 சார் கூட கண்டிப்பாக 36 தான். இதை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸும் எப்போவுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் உங்களோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 3 × 12 = x × x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 36. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து x², x × x x²ன்னு எழுதிக்கலாம். 36ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர்னு பார்த்தா 6 ஸ்கொயர் பண்ணால் தானே 36 வரும். அப்போ இங்கே x² இருக்குது. பவர் ஸ்கொயர் சேமாக இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூவை நம்ம என்னன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம், 6ன்னு எழுதிடலாம். ஸோ இது ஒரு தடவையும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னு எழுதி கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு வேறு எந்த ஷார்ட்கட்டும் இல்லையானா இருக்குது. How to apply இது ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A:B:C ஆர் இன் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன் கண்டினியூடு ப்ரொபோர்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னா, A வந்து B கூட ரிலேட் ஆகிருக்கும், அப்போ B வந்து C கூட ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவல் அப்படின்ற ப்ரொசீஜரில் நம்மளால் A × Cயோட வேல்யூ எப்போவுமே B² ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பேப்பரில் நான் இது இவ்வளோ லென்த்தியாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த எந்த ஸ்டெப்புமே எழுதாமல் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இந்த 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 3x12 கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியும் ABC அப்படின்ற 3 பேர் கண்டினியூட் ப்ரொபோர்ஷனில் இருந்தால் B² வேல்யூ A × Cக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்ற பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இங்கே நடுவில் இருக்க டேர்ம் வந்து x². அப்போ x² வேல்யூ 3 × 12க்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து x² = 36 அப்படின்னு கிடச்சிருது. அப்புறம் 36 வந்து யாரோட ஸ்கொயர்னு பார்த்தோன்னா 6². அப்போ x = 6ன்னு எழுதிடலாம் இல்லையா? நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் எழுதணுன்ற எந்த விஷயமும் தேவையில்லை. இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து x = 6ன்னு இங்கே கிடச்சிரும். அப்போ கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்னா B² = AC அப்படின்றது தான் பேசிக் அர்த்தம். இப்போ இந்த 3 டேர்மும் கண்டினியூட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா, நம்மளோட பேசிக் ஃபார்முலா B² = A × C அப்படின்றது தான். இதை ஏனும் இதை பீனும் இதை சீனும் எடுத்துகிட்டு பிக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால x² = 2 × 8ன்னு சொல்லிக்கலாம். 2 8s are 16. அப்போ x² = 16 வரணும்னா யாரை ஸ்கொயர் பண்ணால் வரும்? 4 ஸ்கொயர் பண்ணால் தானே 16 வரும். சின்ஸ் பவர்ஸ் ஆர் ஈக்குவல் பேசஸ் ஆல்சோ ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி x = 4 அப்படின்னு எழுதி உங்களோட எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கே முதல்லையே லாஸ்ட்லேயே கூட வரலாம். இப்போ ABCR இன் கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இது உங்களோட A, இது உங்களோட B, இது C-ஆக இருந்ததுன்னா நம்மளோட ஃபார்முலா என்ன? B² = AC அப்படின்றது தான். ஸோ பிக்கு பதிலாக கொஸ்டினில் 8 இருக்கிறதுனால 8² = Aக்கு பதிலாக எக்ஸும் Cக்கு பதிலாக 16ம் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளர் இருக்க 16 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். 8² அப்படின்றத 8 × 8 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளர் இருக்க 16 இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். ஈக்குவல்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது. 8 டேபிளில் 8 1s are 8 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் திருப்பி இந்த 8 4 டைம்ஸ்னு கட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே மிஸ் பண்ணியிருக்க நம்பர் வந்து 4 தான். 4 வந்து 8 ஆயிருக்கு, 8 வந்து 16 ஆயிருக்கு. அப்போ மல்டிபிள் பை 2 பண்ணால் வேல்யூ கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ எங்கே எக்ஸை மிஸ் பண்ணாலும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.